ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் அநேக நேரங்களில் பெரிய காரியங்களை செய்வார் என்று எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் செபிக்கிறோம், அநேக பிரயாசங்கள் எடுக்கிறோம், எதிர்பார்ப்போடு கூட வாழ்கிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. முதலாவதாக பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பயம் நமக்குள் இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியாததினால் இந்த உலகத்தில் ஆனால் எல்லாருடைய இருதயத்திலும் பயம் மிகவும் அது வேதனைக்குள்ளாக ஒரு மனிதனை மாற்றுகிறது. அது அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு தான் அநேக மனிதர்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற காரியங்களில் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் பயப்படாமல் இருக்கும்போது மெய்யாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பயந்தம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அழித்து விடுகிறார். ஆனால் ஒரு மனிதன் பயப்படாமல் இருப்பான் என்றால் எதையும் சாதிக்கலாம். அதை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்படும் 2 காரியங்கள் சொல்லப்படும். அடுத்ததாக மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு மகிழ்ச்சி இல்லாத அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை செல்வங்கள், எத்தனை விதமான காரியங்கள், அநேக ஆசீர்வாதங்கள், உச்சிதமான பொருட்கள் எல்லாம் நமது குடும்பத்தில் வீட்டில் இருந்தாலும் அநேகருக்கு மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத வசனம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் மகிழ்ந்து களிகூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ந்து களிகூற வேண்டும். தேவன் சந்தோஷத்தை நமக்காக வைத்து போகிறார், மகிழ்ச்சியை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அநேக மனிதர்கள் இழந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் பயப்படாதபடிக்கு மகிழ்ந்து களிகூறும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் நீங்கி ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்து களிகூறும்போது மெய்யாகவே தேவன் நம்மை மகிழ்ச்சியுள்ள ஒரு ஆசீர்வாதமான பயப்படாதபடிக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து பயப்படாதபடிக்கு மகிழ்ச்சியாய் வாழ்ந்து பாருங்கள். மெய்யாகவே தேவன் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய குடும்பத்திலும் பிள்ளைகள் மத்தியிலும் செய்து தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயப்படாதபடிக்கு மகிழ்ந்து களிகூற நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.